தமிழகத்தின் வீர வரலாற்றை திருப்பி பார்த்தால் அங்கே மூவேந்தர்களின் வாழ்வீச்சும் மண் காக்க மடிந்த மாவீரர்களின் இரத்தச் சுவடுகளும் நிறைந்திருக்கும். அந்த வரலாற்றில் பிரிக்க முடியாத ஒரு மும்முனை ஆணிவேர்தான் கள்ளர், மறவர், அகமுடையார் என்ற முக்குலத்தோர் கூட்டமைப்பு. இன்று பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. யார் இந்த அகமுடையார்? இவர்களுடைய வரலாற்றுப் பின்னணி என்ன? இவர்களுக்கும் கள்ளர் மற்றும் மறவர் குலத்திற்கும் இடையே இருக்கும் அந்த பிரிக்க முடியாத இரத்த பந்தம் என்ன? வணக்கம் நண்பர்களே. வரலாற்றின் பக்கங்களில் மறைக்கப்பட்ட மற்றும் மறுக்கப்பட்ட தூய்மையான வரலாற்று உண்மைகளை ஆதாரங்களோடு இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். முதலாவதாக, அகமுடையார் என்ற சொல்லின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அகம் என்றால் உள்ளே அல்லது அரண்மனை என்று பொருள். உடையார் என்றால் அதற்கு சொந்தக்காரர் அல்லது அதை ஆள்பவர் என்று பொருள். வரலாற்று ரீதியாக இவர்களை அகம்படையினர் என்றும் அழைப்பார்கள். அதாவது, ஒரு நாட்டின் மிக முக்கிய பகுதியான அரசரின் அந்தப்புரம், ஆயுதக் கிடங்கு, கருவூலம் மற்றும் அரண்மனைகளை பாதுகாக்கும் மிக உயரிய நம்பகத்தன்மை வாய்ந்த பொறுப்பில் இருந்தவர்கள்தான் இந்த அகமுடையார்கள். சங்க காலத்திலும் அதற்கு பிந்தைய பிற்காலச் சோழ, பாண்டிய பேரரசுகளின் காலத்திலும் இவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. அரசரின் முதன்மை பாதுகாவலர்களாகவும் உளவுத்துறையின் தலைவர்களாகவும் போர்க்காலங்களில் பெரும் படைகளை வழிநடத்தும் தளபதிகளாகவும் அகமுடையார்கள் செயல்பட்டனர். இவர்கள் வாழும் பகுதிகளைப் பொறுத்து தேவர், சேர்வை, முதலியார், பிள்ளை, உடையார் மற்றும் ராயர் போன்ற பல்வேறு கௌரவ பட்டங்களை இன்றும் பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக வட தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்த அகமுடையார்கள் காலப்போக்கில் நில உரிமையாளர்களாக மாறி துளுவ வெள்ளாளர் அல்லது அகமுடைய முதலியார் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். அகமுடையாருக்கும் கள்ளர் மற்றும் மறவர் குலத்தினருக்கும் என்ன தொடர்பு? இவர்கள் மூவரும் தனித்தனி பிரிவுகளாக இன்று அறியப்பட்டாலும் இவர்களுடைய வேர் ஒன்றுதான். இவர்கள் ஒரே தாயின் வயிற்றுப் பிள்ளைகளான சகோதர குலங்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. வரலாற்று அறிஞர்களின் கூற்றுப்படி இந்த மூன்று குலங்களும் ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்காக பிரிக்கப்பட்ட மூன்று முக்கிய படைப்பிரிவுகள் ஆகும். எப்படி என்று பார்ப்போம். ஒரு நாட்டின் எல்லையை காக்கும் பொறுப்பும் எதிரி நாட்டுப் படைகளை தந்திரமாக தாக்கும் கொரில்லா போர் முறையும் கள்ளர் குலத்திடம் இருந்தது. இவர்கள் சோழ வம்சத்தின் படைகளோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று நெஞ்சு நிமிர்த்தி போரிடும் முன்னணி படைவீரர்களாகவும் நாட்டின் காவல் அரணாகவும் மறவர் குலம் இருந்தது. இவர்கள் பாண்டிய வம்சத்தின் போர் படைகளோடு தொடர்புடையவர்கள். அதே நேரத்தில் நாட்டின் மையப் பகுதியான அரண்மனையையும் கோட்டையையும் நாட்டின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் உள்ளே இருந்து பாதுகாக்கும் பொறுப்பு அகமுடையார் குலத்திடம் இருந்தது. இவர்கள் சேர மற்றும் பாண்டிய அரசுகளோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். சுருக்கமாகச் சொன்னால், எல்லையைக் காக்க கள்ளர், போர்க்களத்தில் வெல்ல மறவர், கோட்டையைக் காக்க அகமுடையார். இந்த மூன்றும் இணைந்தால்தான் ஒரு நாடு முழுமை பெறும். இதனால்தான் இவர்களுக்குள் பிரிக்க முடியாத ஒரு இரத்த பந்தமும் தொழில் ரீதியான பிணைப்பும் உருவானது. இவர்களுக்குள் இருக்கும் இந்த ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம் நாட்டின் சுதந்திரப் போராட்டம்தான். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆக்கிரமிக்க முயன்றபோது அவர்களை முதலில் எதிர்த்து நின்றவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள்தான். மாவீரர் பூலித்தேவன் என்ற மறவர் குலத்து அரசன் வெள்ளையர்களை எதிர்த்து போர்க்கொடி தூக்கினார். பெருங்காமநல்லூர் போன்ற இடங்களில் கள்ளர் குல மக்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து போராடினார்கள். அதேபோல் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய மாவீரர்கள், சிவகங்கையின் சிங்கங்கள் என்று அழைக்கப்படும் மருது பாண்டியர்கள் அகமுடையார் குலத்தின் ஆகச்சிறந்த அடையாளங்கள் ஆவர். வெள்ளையர்களை இந்த மண்ணில் இருந்து விரட்ட இந்த மூன்று குலங்களும் ஒன்றாக கைகோர்த்து நின்றன. ஆங்கிலேயர்கள் இவர்களுடைய வீரத்தைக் கண்டு பயந்து இவர்களை ஒடுக்க குற்றப் பரம்பரை சட்டம், கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்ட் என்ற கொடூரமான சட்டத்தைக் கொண்டு வந்தனர். இந்த சட்டத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த தென் தமிழகத்தையும் திரட்டி இந்த மூன்று வேறு குலங்களையும் முக்குலத்தோர் என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த பெருமை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையே சேரும். இவர்களின் ஒற்றுமைக்காகவும் உரிமைக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர். அவர் கால மாற்றத்தினால்
இடைப்பட்ட காலங்களில் இவர்களுக்குள் திருமண உறவுகள் சற்று குறைவாக இருந்தது உண்மைதான். ஆனால் இன்று கல்வி, சமூக விழிப்புணர்வு மற்றும் நவீன சிந்தனைகள் காரணமாக கள்ளர், மறவர், அகமுடையார் என்ற தனித்தனி அடையாளங்களை தாண்டி முக்குலத்தோர் என்ற ஒற்றை இரத்த பந்த அடையாளத்தின் கீழ் இவர்களுக்கிடையே திருமண உறவுகளும் சமூக ஒற்றுமையும் மிக பலமாக வளர்ந்து வருகிறது. இறுதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், கள்ளர், மறவர், அகமுடையார் ஆகிய மூவரும் தமிழகத்தின் வீர வரலாற்றை தாங்கிப் பிடித்த ஒரே நாணயத்தின் 3 பக்கங்கள். இவர்களை யாராலும் எப்போதும் பிரித்துவிட முடியாது. நண்பர்களே, இந்த வரலாற்றுத் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அகமுடையார் குலத்தின் பெருமை மற்றும் முக்குலத்தோர் ஒற்றுமை பற்றிய உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.